ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரச்சிதா ராஜேஷ் vlogs. இன்றைக்கி நம்ம கேரட் சீரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரைட்னிங்காக இருக்கும் இந்த சீரம் நம்ம ரெடி பண்ணும்போது. நான் வந்து பேராஷூட் ஹேர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பியூர் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நான் 100 ml எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானோடனே ஆல்மண்ட் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட்னாலும் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் வந்து நமக்கு நல்லா நரைசிங்காக இருக்கும். ஸ்கின் வந்து ஒயிட் நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதனால ஆல்மண்ட் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா டைல்யூட் தேங்காய் எண்ணெயும் அந்த ஆல்மண்ட் ஆயிலும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் இது பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி நான் வந்து எந்த பிராண்ட்னாலும் நான் வந்து இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு சொல்லுவேன், எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அந்த ஆலோவேரா ஜெல்லு வந்து நல்லா வந்து கலக்கணும். அந்த இதோட கலந்து எண்ணெயோட ஆலோவேரா ஜெல் கலக்கிற வரைக்கும் செஞ்சுட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நான் வந்து 2 கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேரட் சீரம் தான் சேர்த்து வைக்கிறோம். கேரட் சீரம் 2 ஸ்பூன் வந்து 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் இந்த கேரட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. இது வந்து அந்த கேரட்டோட கலர் தான். நான் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணவே இல்லை. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சுல, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது நம்ம இந்த சீரம் வந்து நம்ம காலையிலையும் நைட்டும் போல் நல்ல பிரைட்னிங்காக இருக்குது. நான் இதோட 3ஆவது தடவை செஞ்சுருக்கேன். செம்ம ரிசல்ட்டு. இந்த மாதிரி கலர் இருக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நல்லா கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். இங்கே பாருங்கள் எப்படி இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. மார்னிங்கும் ஈவினிங்கும் இதை தடவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் நான் சேர்க்கவே இல்லை. ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலருமே சேர்க்கல. இதில் நேச்சுரல் கலர் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பியோர் சீரமு. இந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது தப்புனா அதையும் மெசேஜில் தெரிவிங்க, நான் மாற்றிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு காலையிலையும் சாயங்காலமும் தேய்ச்சிட்டே வாங்களே, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அதை பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாய்.